ஆண்டவரே உண்மை போல ஆண்டவரே தெய்வமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் எந்த பாவம் செய்தாலும் ஆண்டவரே அப்பா, யாரை ஆண்டவரை குற்றம் செலுத்தாலும் ஆண்டவரே, அநேக ஆண்டவரை நாங்கள் தெரிஞ்சோ தெரியாத பாவங்களை செய்துட்டு ஆண்டவரை வந்தாலும் ஆனால் நீர் எங்களை கட்டி அணைக்கிற தேவனாக இருக்கிறீங்களா ஆண்டவரே. இந்த ஆராதனை அப்படியாப்பட்ட ஆண்டவரே எங்களை தேற்றுங்க, எங்களை ஆற்றுங்க, எங்களை அரவணைங்க. சிறியோர் ஒரு ஆண்டவர், முதியோர் வரையும் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளோடு ஆண்டவரே நீர் பேச வேண்டுமான்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் உங்கள் வழக்கற ஆண்டவரே, இந்த ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதும் நிரம்ப இந்த கிருபை செய்யணும்னு செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவை யார்? அதனாலதான் அவரை நம்ம போற்றுகிறோம், நம்ம வணங்குகிறோம், அவரை துதிக்கிறோம்.
போல கர்த்தரை போல இந்த உலகத்துல இந்த பூமியில ஒருத்தரும் இல்லை. அது உண்மையாலுமே நிச்சயமாக உண்மைதான். ஏன்னா உலகத்தான் என்ன பண்றான், நம்மளை ஓரமா ஒதுக்கி கிடாச்சிட்டு போறான். ஆனா நம்மளுக்கு துரோகம் செய்தவங்களை நம்மளால மன்னிக்க முடியாது, நமக்கு விரோதமா எழும்பினவங்களை மன்னிக்க முடியாது, நம்மளை கண்ணா புண்ணான்னு பேசினவங்களை என்ன பண்ண முடியாது, மன்னிக்க முடியாது. ஆனா என் தேவன் அதையும் தாண்டி நம்மளை எத்தனை பாவங்களை செய்தாலும் அவர் கரம் நம்மளை அணைக்கிறதா இருக்கிறதா. அதுதான் கர்த்தாவே தேவரே உமக்கு ஒப்பானவர் யாரு? யாருமே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள கூட சொல்ல இந்த பூமியில ஒருத்தம் கூட இல்லை. என் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அதனாலதான் எப்போது கேருமினும் சேருமினும் ஓயாம நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதிக்குது. ஆமா, அப்படிதான் சொல்லும் போது கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? கண்களை மூடி அப்படியே ஆராதிக்க. பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? அப்படியே துதிங்க. அவர் நல்லவரா இருக்கார், அவர் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கார். துதிக்கும் போது துதியின் மத்தியில வாசம் செய்கிற கர்த்தர் ஆண்டவர் இப்போது கண்ணீர் யாவையும் துடித்து வந்த வல்லவரா இருக்கிறார். துதியின் மத்தியில வாசம் செய்கிற தேவன் இப்போது உன் அருகில் இருக்கிறார். தூதர்கள் ஒன்னும் உணவாய் இந்த உங்களை நேசிக்கிற என் தேவன், துதியின் மத்தியில வாசம் செய்கிற தேவன், உங்க துதியின் சத்தமத்தை கேட்டு என் தேவனாய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உன் கூக்குரலை கேட்கிற வல்லவரா இருக்கார். அவர் வல்லமுள்ள அபிஷேகத்தை உன் மேல ஊற்ற வல்லவரா இருக்கிறார். Thank you, Jesus. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? ஆமா, உம்மை போல எங்களை யாரும் நேசிக்க முடியாது. அப்படியே நேசித்தாலும் சும்மா நேசிக்கிறது, சும்மா ஒரு வாயில அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொல்றது இல்லை. ஆனா என் தேவன் முழுசா உன்னை நேசிக்கிறவரா இருக்கா, உன்னை நடத்துகிற தேவனா இருக்கா.
உங்க கரத்தை பிடித்து நடத்துகிறவரா இருக்கார். அவர் கிருபை நமக்கு போதும், வேற எதுவும் தேவையில்லை. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு, உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நாளெல்லாம் கண்மணி போல் நடத்துகிறீர், நாளெல்லாம் கண்மணி போல் நடத்துகிறீர். உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. போகும்போது வரும்போது பாதுகாத்திரே, பாதையெல்லாம் கையிலேந்து தூக்கி சுமந்திரே. உன்னை போகும்போது வரும்போது உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். பாதையெல்லாம் உன்னை கையில் ஏந்தி சுமக்கிற தேவனா இருக்கார். பகலினிலோ இரவினிலோ, பகலினிலோ இரவினிலோ, தூங்காமல் கண்விழித்து பாதுகாத்தீரே, தூங்காமல் கண்விழித்து பாதுகாத்தீரே. உங்க கிருபை போதும், வாய்களை திறந்து உங்க கிருபை போதும் ஆண்டவரே ஏசப்பா எனக்கு, உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. காரில் தீபம் வந்து இருளை நீக்கினீ, கலங்காதே என்று சொல்லி ஆமா, தீபம் வந்து இருளை நீக்கினீ, கலங்காதே என்று சொல்லி உன்னை தேற்றின தேவன். கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டீர், உன் கண்ணீர் யாவையும் துடைத்த தேவனுக்கு கவலைகள் களிப்பாக மாற்றி விட்டீர், கவலைகள் களிப்பாக மாற்றி விட்டீர். உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு, உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நாளெல்லாம் கண்மணி போல் நடத்துகிறீர், நாளெல்லாம் கண்மணி போல் நடத்துகிறீர். உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. அவரோட கிருபை நமக்கு போதும். அது எப்ப தோணும்னா, இந்த உலகத்தை வெறுக்கும் போது அவருடைய கிருபை போகுதுன்னு சொல்லுங்க. இல்லைங்க, நம்ம உயிரில்
ஜீவன் இருக்கிற வரையும் அவர் கிருபை போதுன்னு கேட்கும்போது அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கா, உன்னை அரவணைக்கிற தேவனா இருக்கா, உன்னை அணைக்கிற தேவனா இருக்கிறார். அவரை துதிக்கும் போது அவர் அபிஷேகத்தை உன் மேல ஊற்ற வல்லவரா இருக்கார். கரங்களை வானத்துக்கு நேராக 2 கரத்தையும் தூக்கி போகும்போது வரும்போதும் பாதுகாத்திரே சொல்லுங்க. உங்க சத்தம் பரலோகத்துல இருக்க தேவனுக்கு எட்டட்டும். எப்படி எல்லாம் உன்னை பாதுகாத்த தேவனுக்கு நன்றி சொல்லலாம்ல. ஆமா, பகலிலும் இரவிலும் தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்தீரே, தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்தீரே. உங்க கிருபை போது சத்தம் பத்தாதமா, உங்க மீண்டும் மீண்டும் சொல்லலாம். உங்க கிருபை போது ஏசப்பா எனக்கு, உங்க அன்பு போது ஏசப்பா எனக்கு. காரிலும் தீபம் வந்து இருளை நீக்கினே, கலங்காதே என்று சொல்லி தேற்றி நடத்தினே. தீபமாய் வந்து இருளை நீக்கினே, கலங்காதே கலங்காதே என்று சொல்லி தேற்றி நடத்தினே. கண்ணீரெல்லாம் ஒரு தேற்றவளன் உனக்காக இறங்கி வருகிறார். உன் கண்ணீர் யாவையும் துடைக்க வல்லவரா இருக்கார். கவலைகள் கழிவாக மாற்றிவிட்டே, கவலைகள் கழிவாக மாற்றிவிட்டே. ஏன் தெரியுமா உங்களுக்கு கவலை வருது? ஒரு விஷயத்த நினைச்சீங்கன்னா ரொம்ப கவலை வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும். அது எதற்காகனா, உங்க குடும்பத்துல இருந்து யாரு ரட்சிக்கப்பட போகிறா, உங்க குடும்பத்துல கடக்கிறவங்க, வியாதியில கடக்கிறவங்க, கவலையோட கண்ணீரோடு இருக்கிறவங்கள தேவன் அவர் கரத்தை பிடித்து நடத்த வல்லவரா இருக்கார். உன் கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன் உன் கரத்தை பிடித்து நடத்துவார். நீ சோர்ந்து போகாத, கலங்காத, திகையாத. நான் உன் தேவனாய கர்த்தர் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சோர்ந்து போகாத, உன்னை சந்திக்க என் தேவன் வந்திருக்கார். உன்னை சந்திக்க என் தேவன் வந்திருக்கார். அவர் பார்த்து கொள்ளுவார். அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க எந்த காரியத்தை எடுத்து நீங்க செய்ய நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் இருக்க மாட்டார். நீ தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் பெரியவரார் விளங்க பண்ணுவார். உன் குடும்பத்துல, உன் வேலையில, உன் உத்தியோகத்துல, ஏன் உன் ஊழியத்துல, எல்லாவற்றையும் நீ அவரிடத்துல ஒப்பு கொடு, அவர்கிட்ட கொடு. அவர் உன்னை பெரிய ஜாதியை மாற்றுவேன் என்று சொல்கிறார். இப்ப கேட்கலாம், கரங்களை தூக்கி இப்ப சொல்லலாம், நீங்க போதும், எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, யாரும் எனக்கு தேவையில்லை, நீங்க எனக்கு போதும் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கார். உங்க கிருபை போதும் இயேசுவா. நீங்க தான் சொல்லணும் உங்களோட தேவைகளுக்காக. அவர் நல்லவரா இருக்கார். இந்த உலகத்துல என் தேவன் எப்படி சுற்றி திரிகிறார்னா, நல்லவராய் சுற்றி தருகிறார். நன்மை செய்வதற்காகவே சுற்றி திரிகிற தேவன். என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, நாளெல்லாம் கண்மணி போ நடத்துகிறீ, நாளெல்லாம்
எல்லாம் கண்மணி போல் நடத்தினீரே. பகலிலும் இரவிலும், பகலிலும் இரவிலும் தூங்காமல் கண் விழித்து நடந்து காத்திரே. தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்திரே. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு. உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. உங்க கிருபை போதும் ஏசப்பா எனக்கு. உங்க அன்பு போதும் ஏசப்பா எனக்கு. எங்க கவலைகள் யாவையும் போத்த தேவன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமாக. உங்க கவலைகள் எல்லாம் களிப்பாய் மாற்றின தேவன், உன் கண்ணீருக்கெல்லாம் பதில் கொடுத்த தேவன், பகலிலும் இரவலிலும் உன்னை பாதுகாத்த தேவனுக்கு அவர் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவாங்க. அவர் மகிமைக்கார உங்க மத்தியில வருகிறார். உங்களை தேற்றவளை அனுப்புகிறார். உங்களை தேற்ற வல்ல இருக்கிறார். அவர் துதியில் மத்தியில வாசம் செய்கிற தேவன், துதியின் மத்தியில வாசம் செய்கிற கர்த்தர், உன் விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் கொடுக்கிற கர்த்தர். அவரை துதிக்க போது, அவர் ஆராதிக்க போது ஆமென்று கொடுத்த கர்த்தர். Thank you Jesus, thank you master. இந்த ஆராதனையில் ஆண்டவரே அநேக பிள்ளைங்களை நீ தேர்ச்சிங்க, அரவணைச்சிங்க. அவங்க கண்ணீருக்கெல்லாம் நீர் பதில் கொடுத்தீங்க. அதுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பன். அதுக்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திர ராஜா. எங்களுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு தேற்றவானை அனுப்புனீர்கள் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். மிஞ்சிருக்கிற வேலை கூட உங்க கரத்தை ஒப்புக்கிறோம். நீர் ஆஸ்வதிங்க, பலப்படுத்துங்க. ஏசு நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி உட்காரலாம்.